கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக 17 காவலர்கள் கூண்டோடு வேறு மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஒரு உதவி ஆய்வாளர், 3 சிறப்பு உதவி ஆய்வாளர் உட்பட 17 பேர் விழுப்புரம் சரகத்திலிருந்து வேலூர் சரகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். காவலர்களுக்கு கள்ளச்சாராய வியாபாரிக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் இதுவரை 62 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 67 பேர் உயிரிழந்த சம்பவம் தற்போது தமிழகத்தையே பெரும் பரபரப்பாக்கியுள்ள நிலையில் காவல்துறையில் இதற்கு பணியாற்றிய காவலர்கள் மற்றும் தனிப்பிரிவில் பணியாற்றிய காவலர்கள் தான் கள்ளச்சாராய விற்பனையை முழுமையாக கட்டுப்படுத்த தவறியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது காவல்துறை அதிகாரிகள் இந்த கள்ளச்சாராய விற்பனைக்கு யார் யார்கள் தொடர்பு உள்ளார்கள், அவர்கள் மீது எந்த மாதிரியான துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஆய்வு செய்து தற்போது அந்த ஆய்வின் அடிப்படையில் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பணியாற்றிய, குறிப்பாக கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், கல்லூராயமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பணியாற்றிய ஒரு சிறப்பு உதவி ஒரு இன்ஸ்பெக்டர் உட்பட மொத்தம் 17 காவலர்களை பணியிட மாற்றம், அதாவது ஒரு சரகத்தை விட்டு மற்றொரு சரகத்திற்கு கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் தற்போது பரபரப்பாக காவல்துறை வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விழுப்புரம் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் பணியாற்றிய ஒரு எஸ்ஐ, 3 சிறப்பு உதவி ஆய்வாளர்கள், 14 காவலர்கள் உள்ளிட்ட 17 பேர்களை தற்போது கூண்டோடு விழுப்புரம் சரகத்திலிருந்து வேலூர் சரகத்திற்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வடக்கு சரகத்திற்கு, வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தற்போது ஐஜி அஸ்ரா கார்கே அவர்கள் தற்போது மேலும் 62 பேரை இந்த சரகத்தில் எந்தெந்த பகுதிகளில் கள்ளச்சாராயம் யார் யார்கள் விற்பனையில் ஈடுபட்ட போது அவர்களுக்கு காவல்துறையினர் உடந்தையாக இருந்தார்களோ அவர்களை தற்போது கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.